நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வந்து castor oil வந்து ரொம்ப வந்து குட் ஃபார் ஹேர் சொல்லுவாங்க. அதாவது முக்கியமா ஹேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட புருவத்துக்கும் நம்ம லேஷஸ்க்கும் ரொம்ப ரொம்ப குட்டான ஒரு ஆயில் தான் castor oil. ஸோ இந்த castor oil வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம லேஷஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கணும், ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து லேஷஸ் எக்ஸ்டென்ஷன் போய் செய்கிறோம் கைஸ். அண்ட் ஈவன் நம்மளோட ஐப்ரோ கூட இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுக்காக நம்ம தினமும் வந்து மை போடுறோம், அதாவது பென்சிலில் வந்து வரையும். பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து என்ன செய்யணும், ஒரு ஆர்கானிக் ஜாமா வந்து உங்களோட லேஷஸையும் உங்கள் ஐப்ரோவையும் வளர வைக்க போகுது. அது வந்து அதோட ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா வந்து நீளமா அடர்த்தியா திக்கா வளர இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஆர்கானிக் ஜாமா தான் இது கைஸ். இப்போ நம்ம நார்மலா ஒரு மஸ்காரா வாங்குறோம், கெமிக்கல் மஸ்காரா. நம்ம அது எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம வந்து நம்ம லேஷஸ் அடிச்சா பார்க்க அழகா இருக்கும்காக தான் யூஸ் பண்றோம். பட் ஆனா இந்த ஆர்கானிக் மஸ்காரா நீங்க வாங்குனீங்கன்னா உங்க லேஷஸ் வந்து திக்காகும், லென்த் ஆகும். ஸோ நீங்க வந்து அடிக்கடி நீங்க பூசி 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 நீங்க உங்க லேஷஸ் மஸ்காரா எடுத்து உங்க லேஷஸ் நீங்க அப்ளை பண்ண 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 உங்க லேஷஸ் வந்து ரொம்ப வந்து லென்த் ஆகுது நீங்க முதல் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லென்த் தான் வந்து கன்சிடர் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் திக்காகும். எப்படி திக்காகும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முடி வந்து சின்ன சின்ன முடி முளையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய 3 ஆயில் காய்ஸ். முடி வந்து சின்ன சின்ன முடி முளையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய 3 ஆயில் காய்ஸ். பொதுவாக நம்ம வந்து நம்மளோட முடிக்கு வந்து நம்ம வந்து ஆயில் போடுறோம். ஏன் நம்ம முடிக்கு ஆயில் போடுறோம்னா நம்ம முடி வந்து நீட்டா வளரணும்காக. ஸோ அந்த மாதிரி ஆயில் அதுக்கு நம்ம கொக்கரட் ஆயில் எடுத்து நம்மளோட புருவத்துக்கும் நம்மளோட லேஷஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கொக்கரட் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்மோடோஜெனிக் ஆயில். கோஸ்மோடோஜெனிக் என்ன பார்த்தீங்கன்னா கிளாக் பண்ணும், பாஸ் வந்து கிளாக் பண்ணும். அது நார்மலாக ஸ்கின்ல பட்டா கிளாக் பண்ணும். கிளாக் பண்ணிச்சுனா வந்து எக்னீஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிம்பிள்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மலாக நமக்கு எல்லாம் பிம்பிள்ஸ் தான் வருது. மேபி வந்து ஏதாச்சும் கிளாக் பண்ண நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸோ இல்லை வந்து எக்னி வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இதுல இருக்கக்கூடிய 3 ஆயில் வந்து இஸ் நாட் அ கோஸ்மோடோஜெனிக் ஆயில். இதுல இருக்கக்கூடிய castor oil, panangani oil and almond oil guys. இந்த